உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் உட்காருங்க. ஐயா வணக்கம். ஐயா வாங்க. வணக்கம். என்ன தனியா வந்திருக்கீங்க? டேய் லிங்கம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஏதாவது பண்ணுடா. அக்கா கவலைப்படாத, எல்லாமே நம்ம பிளான் படி தான் நடக்க போகுது. நீ வெயிட் பண்ணி பாருக்கா. நீ தான் இதெல்லாம் சொல்ற. அவனுங்க நைட்டோட நைட்டா நம்ம ரஞ்சித்தையே தூக்குற அளவுக்கு வந்துட்டானுங்க. அவங்க முகூர்த்த டைம்ல என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னே தெரியல. இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த ஜானகி வேற வருவா. இது எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சு ரஞ்சித் கல்யாணத்தை நடத்த போறோன்னே எனக்கு தெரியல. நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். நேரம் நெருங்க நெருங்க எனக்கு பயமா இருக்குடா. அக்கா என்னக்கா நீ இப்படி புலம்புற? ஈடியே விழுந்தாலும் கலங்காம கல்லு மாதிரி நிப்பேக்கா. நீயா இப்படி எல்லாம் பேசுற? டேய், இந்த கல்யாணத்துக்காக தான்டா நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்ளோ டென்ஷன். அக்கா டென்ஷன் எல்லாம் தூக்கி போடு. ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? நீ ஃப்ரீயா இருக்கா? நான் பாத்துக்கிறேன். வணக்கம் வணக்கம் ஐயா. அண்ணா டேய் முத்து, கல்யாண மாலை 2 செட்டு தானே சொல்லியிருக்க? ஆமா, 2 பேருக்கு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுனே. அக்கா அண்ணன் இங்க இருக்காரு பாரு. நட. வா. கரெக்டா என்ன வந்துருங்க. சொல்லணுமானே? நான் பாத்துக்கிறேனே. ரத்னம், வாங்கக்கா. என்னப்பா கேட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, எல்லா ஏற்பாடும் சரியா நடந்துகிட்டு இருக்கான்னு சின்னவன் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். முத்து இருக்கும் போது எதுக்கு நீ அதை பத்தி கவலைப்படுற? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. வாப்பா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. முத்தையா, ஐயா, என்ன கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு பார்க்க வந்தியா? ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டோம், அதான் வந்தோம். நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றீங்களா ஐயா? அப்புறம் என்னங்க ஐயா? ஏம்மா, உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் ஓகே தானே? ஓகே தாங்க. அக்கா, காலையில 9:10 முகூர்த்தம். ரஞ்சித்தை ரெடியா இருக்க சொல்லிடு. சரிப்பா, சொல்லிடு. முத்தையா, ஐயா, நீயும் வேலைங்கிட்ட சொல்லிடுப்பா. சொல்லிடுங்க ஐயா. மா, நீங்களும் பசங்களை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க. நேரத்தோட வந்துட்டா ஷார்ப்பா கல்யாணத்தை முடிச்சிட்டு பந்தி ஆரம்பிச்சிடலாம். இதுதான் பிளான். ஏன 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல நடத்த போற? ஆமாண்டா, இது கூட தெரியாமையா நிக்கிற? அங்க பாரு, 2 பேர் மந்திரம் சொல்றாங்க, 2 ஓமகுண்டம். இப்போ ஒரே மேடையில 2 கல்யாணம் நடத்துறதுக்கான ஏற்பாடு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏங்கா, இவங்கிட்ட நீ எதுவும் சொல்லலையா? அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலப்பா. ஏன இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கானா? ஏதோ வேலை செய்யற பையன் மேல பாசமா இருக்க, அதுக்காக அவனுடைய கல்யாணத்தை உன் செலவுல நடத்தி வைக்கிற. அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம பொண்ணு குறிச்ச முகூர்த்தத்துல அவங்க கல்யாணத்தையும் சேர்த்து நடத்தி வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர்ன. ஏன்னா நம்ம குடும்பத்துல அப்படி யாரும் செஞ்சது இல்லைன்னா. ஏண்டா நீ ஏண்டா இப்ப வந்து ஷாக் ஆயிட்டு இருக்க? அதான் பத்திரிக்கையிலேயே தெளிவா போட்டிருக்கேனே. அண்ணா, நான் பத்திரிக்கைலாம் ஒண்ணும் பாக்கல. அக்கா கூப்பிட்டுச்சு, அதனாலதான் வந்தேன். ஆனா நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் சரியில்லைண்ணா. சரிடா, இப்ப என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் முடிவு பண்ணது தானே. அண்ணா, அது எப்படிதான்? அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுண்ணா. இங்க பாரு, நம்ம குடும்பத்தை ஆளுங்க கிட்ட யார்கிட்டயாவது கேட்டியா இல்லையா நீ? பெரியமா சொல்லுப்பா. வா, இங்க வா. இந்த வர. வா பெரியமா, இப்படி வா. ஏன் பெரியமா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாராமல்ல, அப்படி நம்ம குடும்பத்துல பண்ணலாமா? எப்பா, இதுல நம்ம சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நமக்கு அப்படிலாம் பண்ற பழக்கம் இல்லதான். ஆனா ரத்தனம் முடிவு பண்ணி செய்யறாப்ல, அத போய் நாம தடை பண்ண முடியுமா? இங்க பாரு பெரியமா, நான் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்கல. ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணத்தை நடத்தலாமா இல்ல நடத்த கூடாதா?
அதுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லு நீ. நடத்தக்கூடாதுப்பா. அவ்வளவுதான். போ பெரியம்மா, நீ போய் உட்காரு போ. சரிப்பா. அண்ணா கேட்டியா? நம்ம குடும்பத்து ஆளுங்க எல்லாம் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கே வந்திருக்காங்க. ஏன் நம்ம அக்கா கூட நீ முடிவு எடுத்ததுனால தான் அமைதியா இருக்கு. ஏங்கா நான் சொல்றது சரிதானே? டேய் லிங்கம், நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் ரத்தனம் உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்கான். நான் தான் தேவையில்லாம உன்னை வர வச்சுட்டேன். இங்க பாரு, ரத்தனத்தோட முடிவு தான் என்னோட முடிவும். அவன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்கும். இங்க பாருக்கா, நீ வேணா எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு போ. ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுக்கா. இங்க பாரு, வள்ளி என்னோட மக, ரஞ்சித் என்னோட மாப்பிள. இவங்க 2 பேருக்கும் தனியா தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அது எப்ப நடந்தாலும் சரி. ஆமா. அண்ணே, எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சுண்ணே. இப்போ வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? டேய் முத்து, டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, கொஞ்சம் அமைதியா இரு. டேய் டேய். லிங்கம், ஏன்டா இப்படி பண்ற? வேலை என் புள்ள மாதிரி தான்டா. அண்ணா நான் இப்பவும் சொல்றேன், உன்கிட்ட வேலை செய்யற பையனுக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆமா, ஆனா நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நடத்தணும்னு நினைச்ச பாரு, அதுதான் தப்பு. அண்ணா கொஞ்சமாவது நம்ம சொந்தக்காரங்களை பத்தி நினைச்சு பாரு. சம்பிரதாயத்தை எல்லாம் மீறக்கூடாதுண்ணா. ம், ஐயா, என்னோட தங்கச்சிக்கும் வேலனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்ப பிரச்சனையில அதை மறந்துடாதீங்க. தம்பி இருப்பா, என் அண்ணன் கொடுத்த வாக்கெல்லாம் மாறாதுப்பா. நீ கொஞ்சம் அமைதியா நில்லு. ஐயோ, ஐயா யோசிக்கிறத பார்த்தா ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தோணுது. ஆஹா, உடனே இதை போய் வேலைங்கிட்ட சொல்லணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.